வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த பத்தி அலச போறோம். ஒரு சுதந்திர நாட்டோட அடித்தளத்த, அதுவும் இந்தியா மாதிரி ஒரு மாபெரும் தேசத்துக்கான அடிப்படை விதிமுறைகளை பூஜ்யத்திலிருந்து உருவாக்குறதுனா, அது எவ்வளவு இமாலய பணி? நம்ம இந்திய அரசியலமைச்ச சட்டம்ங்கிறது வெறும் ஒரு காகித ஆவணம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் வரலாற்று பயணமே இருக்கு. அந்த பயணத்தை தான் இந்த அலசல்ல நாம ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். இந்த முழு பயணத்தையும் நாம ஒரு 5 கட்டமா பிரிச்சுக்கலாம். முதல்ல சபைக்கான கோரிக்கை எப்படி உருவானது, அடுத்தது அந்த சபையை எப்படி அமைச்சாங்க, மூணாவதா அந்த மாபெரும் சட்டத்தை எப்படி வரைஞ்சாங்க, அப்புறம் அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க, கடைசியா இதுல இருக்கிற சில விமர்சனங்கள் மற்றும் ஆச்சரியமான உண்மைகள். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். முதல் கட்டம், பல தசாப்தங்களா நடந்த அந்த சுதந்திர போராட்டம் எப்படி ஒரு முறையான அரசியலமைப்பு கோரிக்கையா மாறுச்சுன்னு பாப்போம். எல்லாம் 1934ல ஆரம்பிச்சது. எம்என் ராய் தான் முதல்ல நமக்கான தனி அரசியலமைப்பு வேணும்னு ஒரு ஐடியாவை சொல்றாரு. சும்மா ஒரு தீப்பொறி மாதிரி ஆரம்பிச்சது, அடுத்த வருஷமே காங்கிரஸ் கட்சி இது அதிகாரப்பூர்வமா கேட்கிற அளவுக்கு பெருசாச்சு. 1938ல நேருவோட அதிரடியான ஒரு அறிக்கை வருது. இதோட பிரஷர் தாங்க முடியாம பிரிட்டிஷ்காரங்க ஒரு வழியா 1940ல ஆகஸ்ட் சலுகை மூலமா இதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். 1942ல வந்த கிரிப்ஸ் முன்மொழிவை முஸ்லீம் லீக் வேணான்னு நிராகரிக்கிறாங்க. இது அப்போ ஒரு பெரிய சறுக்கலாவே அமைஞ்சது. இதோட தீவிரத்தை ரொம்ப அழகா ஆழமா புரிஞ்சுக்கணும்னா 1938ல நேரு சொன்ன இந்த வார்த்தைகளை கவனிங்க. எந்த ஒரு வெளிக்குறுக்கீடும் இல்லாம நமக்கான சட்டத்தை நாமே உருவாக்கணும்னு அவர் ஆணித்தரமா சொன்னாரு. அந்த சுயமரியாதை முழக்கம் தான் உண்மையிலே இந்த மொத்த வரலாற்று பயணத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமைஞ்சது. சரி, இப்போ அப்படியே நவம்பர் 1946க்கு வருவோம். அந்த அரசியல் நிர்ணய சபையை எப்படி உருவாக்குனாங்க, அதோட கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 10 லட்சம், அதாவது 1 மில்லியன் மக்கள். அந்த சபையில இருந்த ஒவ்வொரு உறுப்பினரும் சராசரியா 10 லட்சம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க. முஸ்லிம்கள், சீக்கியர்கள், பொது பிரிவினர்னு எல்லாருக்குமே ஒற்றை மாற்று வாக்குமுறை மூலமா விகிதாச்சார அடிப்படையில இடங்கள் பிரிக்கப்பட்டுச்சு. உண்மையிலேயே இது எவ்வளோ பெரிய நுட்பமான மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லையா? டிசம்பர் 9, 1946 அந்த வரலாற்று சிறப்புமிக்க முதல் கூட்டம் நடக்குது. பிரெஞ்சு நாட்டு முறையை பின்பற்றி சபையோட மிக மூத்த உறுப்பினரான டாக்டர் சச்சிதானந்த சின்காவை தற்காலிக தலைவரா ஆக்குறாங்க. அப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவரா பொறுப்பேற்கிறாரு. அவருக்கு உதவியா ஹெச்.சி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரின்னு 2 துணைத் தலைவர்கள். இதுல ஹைலைட் என்னன்னா, டிசம்பர் 13ல நேரு முன்மொழிந்த அந்த குறிக்கோள் தீர்மானம்தான். அதுதான் இந்தியாவை ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட குடியரசா உலகத்துக்கு பிரகடனப்படுத்துச்சு. ஆனா இந்த சுதந்திர பயணத்துல தேச பிரிவினைங்கிற ஒரு வலியான பக்கமும் இருக்கு. ஆரம்பத்துல 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆனா பாகிஸ்தானுக்காக முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் வெளியேறினதுக்கு அப்புறம் அந்த எண்ணிக்கை 299ஆ குறைஞ்சிடுச்சு. இதுல 229 பேர் இந்திய மாகாணங்கள்ல இருந்தும் 70 பேர் சுதேச சமஸ்தானங்கள்ல இருந்தும் வந்தவங்க. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அந்த மாபெரும் விதிமுறைகளை எப்படி வரைஞ்சாங்க, அந்த இமாலய பணி எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சுதந்திர சட்டம் வந்த பிறகு இந்த சபைக்கு 2 பெரிய பொறுப்புகள் வந்துச்சு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில அரசியல் நிர்ணய சபையாகவும், ஜி.வி. மௌலங்கர் தலைமையில சட்டமன்றமாகவும் செயல்பட்டது. மொத்தமா 8 முக்கிய குழுக்கள், 13 சிறப்பு குழுக்கள் இருந்துச்சு. மத்திய அதிகாரங்களை நேரு, மாகாண மற்றும் அடிப்படை உரிமைகளை சர்தார் வல்லபாய் பட்டேல், விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ராஜேந்திர பிரசாத் கவனிச்சுக்க அந்த மிக முக்கியமான வரைவு குழுவோட பொறுப்பை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஏத்துக்கிட்டாரு. ஒர்க்லோட என்ன அருமையா பிரிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ சில ஆச்சரியமான எண்களை வரிசையா சொல்றேன், கேளுங்க. 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள், இவ்வளவு நீண்ட காலத்தை 11 முழு அமர்வுகளா அவங்க செலவழிச்சாங்க. அப்போவே இதுக்காக கிட்டத்தட்ட 64 லட்சம் ரூபாய் செலவாச்சு. அந்த மாபெரும் உழைப்போட தீவிரம் இதிலிருந்து உங்களுக்கு புரியும். அடுத்த நம்பர் 60. ஆமாங்க, உலகத்துல இருக்கிற 60 நாடுகளோட அரசியலமைப்புகளை நம்ம தலைவர்கள் சும்மா மேலோட்டமா பார்க்கல, முற்றுமுழுதா வாசிச்சு ஆராய்ந்து நம்ம நாட்டுக்கு எது செட் ஆகுமோ அதுக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைச்சாங்க. இந்த நம்பர் அதை விட ஆச்சரியமானது. 114. அரசியலமைப்போட வரைவை மட்டுமே பரிசீலிக்கவும் விவாதிக்கவும் சபையில எடுத்துக்கிட்ட நாட்கள் இது. எந்த ஒரு சட்டமும் அவசர கதியில இஷ்டத்துக்கு உருவாக்கப்படல அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இப்போ உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு தெரியுமா? ஆகஸ்ட் 29, 1947ல உருவாக்கப்பட்ட அந்த 7 பேர் கொண்ட வரைவு குழுவோட செயல்பாடுகள் தான். அவங்க உருவாக்கின முதல் வரைவை மக்களோட பார்வைக்கு 8 மாசம் வச்சாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, மக்கள் கிட்ட இருந்து 7653 திருத்தங்கள் வந்துச்சு. அதுல 2473 திருத்தங்களை சபையில உட்கார்ந்து விழாவாரியா விவாதிச்சாங்க. இதை விட ஒரு சிறந்த ஜனநாயகத்தை நாம பார்க்க முடியுமா? சரி,
இவ்ளோ கஷ்டப்பட்டு சட்டம் ரெடி ஆயிடுச்சே, அடுத்தது என்ன? அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கங்கிற அந்த இறுதி வெற்றியை பார்ப்போம். நவம்பர் 4 1948ல முதல் வாசிப்பு தொடங்குது. பல விவாதங்களுக்கு பிறகு நவம்பர் 26 1949 அன்னைக்கு 3ஆம் வாசிப்பு முடிஞ்சு சபை அதை முறைப்படி நிறைவேற்றுச்சு. அன்னைக்கு 299 பேர்ல 284 பேர் நேரா வந்து கையெழுத்து போட்டாங்க. ஆனா 1930ல அறிவிக்கப்பட்ட பூர்ண ஸ்வராஜ் தினத்தை கொண்டாடுற வகையில அதோட நினைவா ஜான்வரி 26 1950 அன்னைக்கு தான் சட்டம் முழுமையா அமலுக்கு வந்துச்சு. சட்டம் இயற்றப்பட்டப்போ அதுல ஒரு முகப்புரை, 395 உறுப்புகள், 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இந்த மொத்த இமாலய பணியும் தோள்ல சுமந்து மிக சிறப்பா தலைமையேற்று நடத்தின டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களை தான் அரசியலமைப்பின் தந்தை, நவீன மனு, அதோட தலைமை சிற்பின்னு வரலாறு பெருமையா கொண்டாடுது. இதுக்கு நடுவுல ஜூலை 22 1947ல நம்ம தேசிய கொடியையும், மே 1949ல காமன்வெல்த் உறுப்பினர் அந்தஸ்தையும் சபை ஏத்துக்குச்சுங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அத பத்தின விமர்சனங்களும் சில ரொம்ப சுவாரஸ்யமான திரைக்கு பின்னாடி நடந்த உண்மைகளையும் பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய விஷயத்துக்கும் விமர்சனங்கள் இருக்கும் தானே. அந்த காலத்திலயும் இந்த சபை மேல சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இது மக்களால் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படல, அதனால முழுமையான பிரதிநிதித்துவ அமைப்பு இல்லைன்னு சொன்னாங்க. பிரிட்டிஷ் அனுமதியோட நடந்ததால இதுக்கு இறையாண்மை இல்லைன்னு விவாதிச்சாங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. சபையில காங்கிரஸ் கட்சியோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு. குறிப்பா வக்கீல்களும் அரசியல்வாதிகளுமே நிறைஞ்சிருந்தாங்கன்னும், சில குறிப்பிட்ட சமூகத்தோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சுன்னு அப்ப பல விவாதங்கள் நடந்துச்சு. ஆனா இந்த ஆவணம் வெறும் சலிப்பான சட்ட புத்தகம் கிடையாது. இது ஒரு அற்புதமான கலைப்படைப்பு. PN ராவ் சட்ட ஆலோசகராகவும், HVR ஐயங்கார் செயலாளராகவும், SN முகர்ஜி தலைமை வரைவாளராகவும் இருந்தாங்க. ஆனா இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஃப்ரேம் பிஹாரி நரேன் ரைசாதா அப்படிங்கிறவரு இந்த ஒட்டுமொத்த அரசியலமைப்பையும் இட்டாலிக் ஸ்டைல்ல தன் கைப்படவே அழகா எழுதினாரு. அதோட சாந்தி நிகேதன் கலைஞர்களான நந்தலால் போஸ், பியோஹர் ராமனோகர் சின்ஹா இவங்க 2 பேரும் அந்த அசல் ஆவணத்தை அற்புதமா வரைஞ்சு அலங்கரிச்சாங்க. இந்த மாபெரும் உழைப்போடு அடையாளமா அரசியல் நிர்ணய சபை தேர்வு செஞ்ச அதிகாரப்பூர்வ சின்னம் யானை. யானை எப்படி கம்பீரமா, வலிமையா, ஆழமான நினைவாற்றலோடு இருக்கோமோ அதே போலதான் நம்ம அரசியலமைப்பும். இத்தனை பேரோட உழைப்புல, விவாதங்கள்ல, கைகளாலேயே எழுதப்பட்ட அந்த ஒரு விதிமுறை புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை எப்படி இவ்வளவு வலிமையா ஒன்னா கட்டி வச்சிருக்கு? இதை நாம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். அந்த மலைப்போடையே இந்த அலசலை நாம முடிச்சுக்கலாம். நன்றி.